ஜம்மு காஷ்மீரில் எதிரிகளை தனக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட போதும் அவரை சுட்டு வீழ்த்திய தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் அவரை நேரில் அழைத்து பாராட்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசின் சார்பாக ரூபாய் 48 லட்சத்திற்கான காசோலையை வழங்கியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கீர்த்தி சக்ரா விருது பெற்ற இராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழ்நாட்டை சார்ந்த ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்தின் அசாத்திய வீரத்தை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் 48 லட்சத்திற்கான காசோலையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கி சிறப்பித்திருக்கிறார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவில் பணியாற்றி வரும் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தை சார்ந்த லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள குல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகளின் துப்பாக்கி சூட்டில் முகம் மற்றும் தோள்பட்டையில் பலத்த காயமடைந்த நிலையிலும் தனது கடமையிலிருந்து தவறாமல் தொடர்ந்து போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தினார். அவரது அசாத்திய வீர செயலை பாராட்டி இந்தியாவின் 2வது உயரிய அமைதி கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருது குடியரசுத் தலைவரால் கடந்த ஜூன் 8ஆம் தேதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தேசத்தின் பாதுகாப்பிற்கு தனது இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட இந்திய ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்தின் நாட்டுப்பற்று, துணிச்சல், கடமையுணர்வு தமிழ் மண்ணிற்கு பெருமை சேர்ப்பதோடு இளம் தலைமுறையினரையே வீர உணர்வு மற்றும் தியாக மனப்பான்மை வளர்த்தெடுக்கும் வகையில் அமைந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் அவரை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் 48 லட்சத்திற்கான காசோலையை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியதோடு தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை துறை மற்றும் முன்னாள் படை வீரர் நலத்துறை அமைச்சர் சரத்குமார், தலைமைச் செயலாளர் சாய்குமார், பொதுத்துறை முதன்மை செயலாளர் ரீட்டா ஹரிஸ் தக்கர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் உயர் அதிகாரிகள் மற்றும் அவரின் குடும்பத்தினர் மற்றும் தமிழ்நாடு அரசின் அதிகாரிகளும் பங்கேற்றனர். ஜம்மு காஷ்மீரில் எதிரிகளை தனக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட போதும் அவரை சுட்டு வீழ்த்திய தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் அவரை நேரில் அழைத்து பாராட்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசின் சார்பாக ரூபாய் 48 லட்சத்திற்கான காசோலையை வழங்கியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கீர்த்தி சக்ரா விருது பெற்ற இராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழ்நாட்டை சார்ந்த ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்தின் அசாத்திய வீரத்தை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் 48 லட்சத்திற்கான காசோலையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கி சிறப்பித்திருக்கிறார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவில் பணியாற்றி வரும் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தை சார்ந்த லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள குல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகளின் துப்பாக்கி சூட்டில் முகம் மற்றும் தோள்பட்டையில் பலத்த காயமடைந்த நிலையிலும் தனது கடமையிலிருந்து தவறாமல் தொடர்ந்து போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தினார். அவரது அசாத்திய வீர செயலை பாராட்டி இந்தியாவின் 2வது உயரிய அமைதி கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருது குடியரசுத் தலைவரால் கடந்த ஜூன் 8ஆம் தேதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தேசத்தின் பாதுகாப்பிற்கு தனது இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட இந்திய ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்தின் நாட்டுப்பற்று, துணிச்சல், கடமையுணர்வு தமிழ் மண்ணிற்கு பெருமை சேர்ப்பதோடு இளம் தலைமுறையினரையே வீர உணர்வு மற்றும் தியாக மனப்பான்மை வளர்த்தெடுக்கும் வகையில் அமைந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் அவரை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் 48 லட்சத்திற்கான காசோலையை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியதோடு தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை துறை மற்றும் முன்னாள் படை வீரர் நலத்துறை அமைச்சர் சரத்குமார், தலைமைச் செயலாளர் சாய்குமார், பொதுத்துறை முதன்மை செயலாளர் ரீட்டா ஹரிஸ் தக்கர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் உயர் அதிகாரிகள் மற்றும் அவரின் குடும்பத்தினர் மற்றும் தமிழ்நாடு அரசின் அதிகாரிகளும் பங்கேற்றனர். தகவலுக்கு நன்றி நந்தினி.